ஹலோ, வெல்கம் டு இஎல் டைரிஸ். இன்றைக்கி டேவே வந்து நமக்கு இந்த சத்து மாவு கஞ்சியோட தான் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். அம்மாவே காலையில் எல்லாமே சமைச்சு வச்சுட்டாங்க. இருந்தாலும் பாப்பாக்காக வந்து கொஞ்சம் ரசம் வைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்டவ்வெல்லாம் கொஞ்சம் டர்ட்டியாக இருந்துச்சு, க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ உங்கள் வீட்டு பேபிஸ்லாம் வந்து காரம் கொடுத்தா சாப்பிடுவாங்களான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பேபி வந்து காரமே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காகவே நம்ம ரசம் வைக்கணுன்னா வந்து கொஞ்சம் மிளகாய் போடாமல் தான் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரசம் வைக்கிறதோட வீடியோ வந்து ஃபுல் வீடியோ வந்து நான் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ட்ரஸ்ட் மீ, நிஜமாலும் நல்லாயிருக்கும். ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கம்மியான ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து நிஜமாலும் நல்லாயிருக்கும். அந்த தக்காளி ரசம் வந்து நல்லாயிருக்கும். வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரசத்தோட இதே பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் மல்லித்தூள் நம்ம ஆட் பண்ணும்போது ரசம் கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்போயுமே வந்து ரசம் வைக்கும்போது சிம்மில் வச்சிட்டிங்கோ அப்படின்னா அந்த நுரை வரும். அதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். நம்ம கொதிக்க விட்டோம்னா வந்து அதோட டேஸ்ட் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும். வீட்டில் க்ளீன் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாத்திரம்லாம் அதோட இடத்துல அப்படியே எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் சோஃபா அதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடையும் நல்லா மாப் போட்டு வச்சாச்சு. பாப்பா வந்து ப்ரெட் ஆம்லேட் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரெட் ஆம்லேட்டும் அவங்களுக்காக போட்டு கொடுத்தேன். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.